வீரத்தமிழச்சியின் வீர உரைங்க. அந்த தம்ப்நெயில் வேற லெவல் இருந்தது. படிச்சிட்டுமா? எவன்டா தந்தை இப்படி சொல்லணுமா இப்படி சொல்லணுமா? பிசுறு செகண்ட் பிசுறு இப்படி சொல்லணும். எவன்டா தந்தை? யார் அம்மா? யாரம்மா? யாரம்மா? இப்படியா இப்படியா பிசுறு சொல்லிக்கூடு. யார் அம்மா? அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதுதான் ரொம்ப முக்கியமானது. சர்ச்சைக்கே சவால் விடும் வீரத்தமிழச்சியின் அசாத்திய வீர உரை. சர்ச்சைக்கே சவால் விடும், சர்ச்சைக்கே சவால் விடும் வீரத்தமிழச்சியின் அசாத்திய வீர உரை. பிசுறு சான்ஸே இல்ல. பட்டே கிளப்பிட்டு உங்களுக்கு தம்ப்நெயில கொடுத்துக்கிறாங்க. சரி, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிசுறு என்ன பேசுச்சுன்னு கேட்டு கேட்டு நாம பேசிடுவோமா? சர்ச்சைக்கே சவால் விட்ட வீரத்தமிழச்சியின் அசாத்திய வீர உரை கேளுங்க. கட்டிய மனைவிகளுக்கே உரிய மரியாதை கொடுக்க வக்கச்ச பெரியார் தமிழ்நாட்டின் தந்தையாக முடியுமா? தமிழர்களுக்கான தந்தையாக இருக்க முடியுமா? இந்த திராவிட மண்ணு கனியூர் திராவிட மண் யாராவது ஒருத்தர் வாங்க. திராவிடர் கழகத்தை சேர்ந்தவங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க யாராவது ஒருத்தர் வாங்க. யாரா ஒருத்தங்க வரணுமா கருத்து? ஓகே கருத்து வந்துருவாங்க. சரி, வந்து என்ன பண்ண போறீங்க? என் கருத்து திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டு இடத்துல இருந்து ஒவ்வொரு ஆளா வேணுமா? ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒரு ஆள் வந்தா போதுமா? எதுக்கு கூப்பிடுறீங்கன்னு தெரியல கருத்து. ஆனா ரொம்ப அழகா பேசியிருக்கீங்க கருத்து. சரி, கார்த்து எதுக்கு நம்மளை கூப்பிட்டாங்கன்னு பாப்போமா? 27 வயது பெண் மணியம்மை. அது வரைக்கும் பெரியாரே அப்பா அப்பா தந்தை தந்தை என்றுதான் கூப்பிடும். இவர் போயிருப்பாரு, அந்த அம்மா கேட்டிருக்கும், மணியம்மை கேட்டிருக்கும் அப்பா அப்படின்னு இருப்பாங்க. அதுக்கு பெரியார் சொல்லியிருப்பாரு, சொத்தை காப்பாத்தணும், சொத்தை காப்பாத்தல அப்படின்னா என் அண்ணனுக்கும் அண்ணன் மகனுக்கும் போயிரும், அதனால இந்த சொத்தை எப்படியாவது பாதுகாக்கணும், என்ன கட்டிக்கிறியா மகளே அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பார். ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறவர் 72 வயது முதியவர் 27 வயது பெண்ணிடம் என்னை கட்டிக்கிறியா என்று கேட்டவன் தமிழ்நாட்டு பெண்களுக்கு பெண் விடுதலை கொடுத்தார் என்று பேசுவது எவ்வளவு பெரிய அவமானம், எவ்வளவு பெரிய அவமானம். கேட்டா நாங்க பெரியாரை கேவலமாக பேசுறோம். பெரியாரே கேவலமானவர் தான்டா. பெரியாரே கேவலமானவர் தான்டா. பெரியாரே கேவலமானவர் தான். இது எதனால அவர் கேவலமானவர்னு சொன்னீங்க? அப்பா அப்பான்னு கூப்பிட்டு இருந்த புள்ள ஒரு நாள் அப்பான்னு கூப்பிடுது. இல்ல கண்ணு, சொத்தை காப்பாத்தணும், வேற வழியே இல்ல கண்ணு, என்ன நீ கட்டிக்கிறியா? அப்பான்னு கூப்பிட்ட புள்ளைய கட்டிக்கிறியான்னு கேட்ட 77 வயசு கிழவன் கேட்டிருக்க கூடாதுல்ல கருத்தோ? கேட்டிருக்க கூடாது. எம்பிட்டு பெரிய தப்பு கருத்து, எம்பிட்டு பெரிய தப்பு. இப்படியெல்லாம் மானத்தமிழர்களுடைய மரபுல நடந்ததே இல்ல கருத்து. மானத்தமிழர்களின் வாழ்வில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் முறை. அதாவது அப்பா வயசுல இருக்கிற ஒருத்தர் புள்ள வயசுல இருக்கிற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணது தப்பு. கரெக்ட் தானே? அதுவும் கேட்டிருக்காரு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனா அதோட பர்பஸையும் சொல்லியிருக்கிறாரு. ஓகே, த பர்பஸ் ஆஃப் தி மேரேஜ் இஸ் to protect the property. 72 வயசுனா அவருக்கு சாகர வயசு. அந்த சாகர வயசுல அவருக்கு எதுக்கு சொத்து? சரி, இப்படி எடுத்துப்போம். மணியம்மை பேர்ல ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டி. இப்போ இப்படி வச்சுக்குவோம், மணியம்மை பேர்ல திருநெல்வேலியில ஒரு 85 ஏக்கர் லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மணியம்மையோட அப்பா வந்துட்டு ஏதோ ஒரு காலத்துல அமைச்சரா இருந்து நேர்மையா, மிக மிக நேர்மையா, ரொம்ப நேர்மையா, அப்படியே முத்து கார்த்து, முத்து முத்து, எவ்வளவு முத்து சுத்தமா இருக்கும். இதுதான் பேர்ல். பேர்ல் தெரியுமில்ல? ஒருவேளை அது எம்டி ஆனாலும், அதாவது காலி ஆனாலும் வச்சுக்கோங்களேன், சுத்தமான முத்து, காலியான முத்து அப்படி வச்சுக்கலாமா? அந்த முத்து மாதிரி காலியா இருக்கிறவரு மிக மிக நேர்மையா சம்பாதிச்சு 75 ஏக்கரை வாங்கி வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு? மணியம்மை பேர்ல, எல்லாம் மணியம்மை பேர்ல வாங்கியிருக்காங்க. பெரியார் அந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு மணியம்மை கிட்ட கட்டிக்கிறியா மகளே அப்படின்னு கேட்டிருந்தாருன்னா சொத்துக்கு ஆசைப்பட்டு அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு வச்சுக்கலாம். என்னங்க கார்த்துக்குட்டி, பயங்கரமா பேசுறீங்க, பயங்கரமா இருக்கீங்க. ஆனா அது மட்டும் இல்ல, அறிவை சொன்னேன். பெரியார்கிட்ட ஏற்கனவே சொத்து இருக்குது கார்த்து. அந்த சொத்தை எப்படியெல்லாம் சேர்த்துனாரு, அதை எதுக்காக சேர்த்துனாருன்னு உங்க அண்ணன் அப்படி சொன்னா உங்களுக்கு புரியாது. எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் சொல்லியிருக்காரு. அவரே தெளிவா சொல்லியிருக்கிறாரு. நீங்க அதெல்லாம் பார்க்கறதே இல்லை கார்த்து. நீங்க சும்மா அண்ணன் பக்கத்துல நிற்கும் போது என்ன பேசுறாங்களோ அதை மட்டும் கேட்டு வந்துடுறீங்க. உங்களுக்கு காது வேற சரியா கேட்கறது இல்லை கார்த்து. இப்போ சீமான் தேப்பையா அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி கேட்கும்? தேப்பையான்னு சொன்னா உங்களுக்கு பிக்காளி பையான் தான் கேக்குது. உங்களுக்கு அதெல்லாம் எப்படி கார்த்து புரியும்? நீங்க வேற கண்ணாடி போட்டிருக்கீங்க என்ன மாதிரி. சரி, நம்ம அடுத்த விஷயத்துக்கு போயிடுவோமா? பேசுங்க பேசுங்க கார்த்து, பேசுங்க. யோசிச்சு பாரு, 27 வயது பெண்ணிடம் 72 வயது முதியவன் என்னை கட்டிக்கிறேன் என்று கேட்டால் அவனை செருப்பால அடிச்சிருப்ப. அதுதான் தமிழர்களுடைய வழக்கம். இது 2வது மனைவிக்கு, மூத்த மனைவி நாகம்மைன்னு ஈரோட்டுல, அதெல்லாம் பேச முடியாது. கட்டிய மனைவியை
தன்னுடைய நண்பர்களுக்கு வந்து அறிமுகம் செய்கிறார். என்ன சொல்லி அறிமுகம் செய்கிறாரு? நம்மலாம் நம்ம அண்ணன்மார்கள், தம்பிமார்கள், மாமாமார்கள், மச்சாமார்கள் அவங்களுடைய வீட்டுக்காரங்களை எப்படி அறிமுகப்படுத்துவாங்க? நண்பர்கள் கிட்ட எப்படி அறிமுகப்படுத்துவாங்க? இதாங்க என்னோட மனைவி, இவங்க பேர் லட்சுமி, இவங்க பேர் சரஸ்வதி, வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, இந்த ஊர் பெண் அப்படின்னு. ஆனா பெரியார் அவர்கள் தன்னுடைய முதல் மனைவி நாகம்மையை தன்னுடைய நண்பர்களுக்கு எப்படி தெரியுமா அறிமுகப்படுத்தினார்? இவள் மனைவி என்று அறிமுகப்படுத்தவில்லை, இவள் ஊருக்கு புதுசாக வந்திருக்கக்கூடிய தாசி பெண் என்று அறிமுகப்படுத்தினார். இவரெல்லாம் பெண் விடுதலை பேசினார், பெண்களுக்காக போராடினார் என்றால் இந்த சமூகம் நம்பிக்கொண்டிருக்கிறதா? கட்டிய மனைவிகளுக்கே உரிய மரியாதை கொடுக்க வக்கற்ற பெரியார் தமிழ்நாட்டின் தந்தையாக முடியுமா? தமிழர்களுக்கான தந்தையாக இருக்க முடியுமா? இங்க வச்சா நான் உணர்ச்சி வச்ச பேசி ஃபோனு கீழே விழுந்து எனக்கு எதுக்கு செலவு? ஊருக்கு புதுசா வந்திருக்கிற தாசி பொண்ணு பெரியாரு அவங்க நண்பர்கள் கிட்ட ஊருக்கு புதுசா வந்திருக்கிற தாசி பொண்ணு லட்சுமியும் சரஸ்வதியும் பார்க்க போறா, நீங்க போய் கிண்டல் பண்ணுங்கோன்னு சொல்றாரு. அப்படி அவங்கெல்லாம் போய் கிண்டல் பண்ணாங்களாமா. அப்படி கிண்டல் பண்ணதுனால நாகம்மையார் அதுக்கப்புறம் லட்சுமியும் சரஸ்வதியும் பார்க்க போலையாமா. வைக்கம் போராட்டத்துக்கு போயிருக்காங்க, கள்ளுக்கடை மறியல் போராட்டத்துக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த லட்சுமியும் சரஸ்வதியும் பார்க்கறதுக்கு நாகம்மை போகவே இல்லை. ஆட வைக்கம் வரையும் போயிருக்காங்க கார்த்து. ஊருக்கு புதுசா வந்த தாசி பொண்ணு லட்சுமி சரஸ்வதியை பார்க்க வேண்டான்னு சொன்னதுனால அந்த தாசி பொண்ணு வைக்கம்ல இருந்து எல்லா போராட்டத்திலையும் இருந்திருக்காங்க. அவ்வளவுதானே. இதுல என்ன? கட்டிய மனைவியின் உரிமையை காப்பாற்ற தவறியவன். கார்த்து, இந்த நெக்ஸ்ட் டைம் இந்த புக் ஃபேரு ஏதாவது உங்கள் ஊரில் போட்டாங்கன்னா மூவலூர் ராமாமிர்த அம்மையார்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஆமாம், அம்மையார் தான், அம்மானு சொல்லலாம். அந்த அம்மாவோட புக்கை வாங்கி படிங்க. அதில் நீங்கள் சொன்ன இந்த கேவலமான பெரியார் வருவார். அப்புறம் டாக்டர் முத்துலட்சுமி அவங்களோட புத்தகத்தை வாங்கி படிங்க. அப்படியும் கிடைக்கலையா, யூடியூப்பில் பாருங்கள், அங்கேயும் இந்த கேவலமான பெரியார் வருவார். இப்படி அந்த காலத்தில் இருந்த எல்லா சமூகத்துக்காக வேலை பார்த்த பெண்களோட கதைகளிலையும் வரலாறுலையும் இந்த கேவலமான பெரியார் வந்துட்டே தான் இருந்திருக்காரு. ஏன் தெரியுமா கேவலமான பெரியார்னு சொன்னேன்? உனக்கு பிடிக்கும்னு தான் பிசுறக்கா. ஏன்னா பெரியார் இதெல்லாம் பார்த்தா சந்தோஷப்படுவார். கார்த்திகால இந்த மாதிரி பேசணும்னு தான் அவர் ஆசைப்பட்டாரு. பின்ன பெரியார் என்ன கார்த்திகாவை பார்த்து என்ன நீ ஓவரா பேசிட்டு இருக்க, பிசுறு தட்டி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரா? அப்படியெல்லாம் சொல்லவே மாட்டாரு கார்த்தோ. நீங்க என்ன காளியம்மாளான்னு கேட்டேன். சரி, இந்த முதல் மனைவியை தப்பா பேசுற விஷயத்துக்கு வந்துட்டா கார்த்து. ஒரு விருப்பம் இருந்துச்சு, அதாவது காதல். அந்த முதல் மனைவிக்கு காதல் இருந்துச்சான்னு தெரியல, ஆனா இவனுக்கு காதல் இருந்துச்சு. சும்மா அவன் இவன் எதுக்கு பேசணும்? வில் கிவ் ஆப்ஷன் தென் டாக் அபவுட் ஹிம். இப்போ இதில் 4 சீட் இருக்கு கார்த்தோ. 1 2 3 4. ஒரே நிமிஷம், நான் இப்போ சஃபிள் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ 1 2 3 4 லைனாக இருக்கா? இப்போ நான் ஷஃபிள் பண்ணுறேன், ஓகேவா கார்த்து? இப்போ ஆப்ஷன் ஏ ஒன்றுனா எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். ஆப்ஷன் 2 வந்துச்சுன்னா எனக்கு பிடிச்சது சில்ற பையன். ஒருவேளை ஆப்ஷன் 3 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வர வாய்ப்பே இல்லை. அந்த வார்த்தை அதர்மம் மனோஜ் தொடரோடது. என்னன்னு தெரியுமில்ல, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், மொனநாயி. திருப்பி ஆப்ஷன் 4 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையான விஷயத்த நம்ம பேசுவோம், சைமன். இப்போ ஆப்ஷன் ஏ உங்களோடது, ஆப்ஷன் பி என்னோடது, ஆப்ஷன் சி மனோஜ் தொடரோடது, ஆப்ஷன் டி அவரோட உண்மையான பெயர். வீல் சஃபிள். உங்கள் முன்னாடியே தான் நான் ஒரு சீட் எடுக்க போகிறேன். மேலேருந்து எடுத்தால் திட்டுவீங்க. இங்கே பாருங்க, நான் பார்க்காம ஏதோ ஒன்று எடுக்க போகிறேன். என்னன்னு எனக்கும் தெரியாது. பார்த்தலாமா? என்ன வந்திருக்கு? ஆப்ஷன் 3. நான் என்னங்க பண்ணுறது, மொனநாய். ஓகேவா? இது எதுவும் உங்கள் முன்னாடியே தான் அத்தனையும் பண்ணியிருக்கிறேன். அதனால ஆப்ஷன் 3 மொன்னநாயி. இந்த முதல் மனைவி விஷயத்துல இந்த மொன்னநாயி என்ன பேசிச்சுன்னு பார்த்தரலாமா கார்த்துக்குட்டி? அது லவ். முதல் மனைவிக்கு லவ் இருந்துச்சு, பாவ இவருக்கு லவ் இல்லை. லவ்வே இல்லை. இவங்க அண்ணனோட ஒட்டுமொத்த மக்களும் செத்துக்கிட்டு இருக்கும்போது, ஃபேமிலி மட்டும் இல்லைங்க, டோட்டல் பாப்புலேஷன் கணக்கு சொல்லணும்னா 1,70,000 மக்களும் செத்துக்கிட்டு இருந்தப்ப இந்த மொன்னநாயி மதுரை மதுரைனா ஃபேமஸ் யாருன்னு தெரியுமில்ல, அந்த லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கிட்டு மனைவியை வர சொல்லியிருக்கிறான். அத்தனை மக்கள் செத்துட்டு இருக்கும் போது மடியில் படுத்து இங்கே குமுறி அழுதுட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னா வித்யா வீரப்பன் நம்புவாங்க, தான் நீங்கள் நம்புவீங்க.
ஃபர்ஹானா நம்புவாங்க. ஏன் காளியம்மாள் அக்காவே ஒரு காலத்துல நம்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் காளியம்மாள் அக்கா வந்து உண்மையை சொன்னாங்க. அதே மாதிரி நீங்களும் இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு உண்மையைத்தான் பேச போறீங்க. ஃபாத்திமா ஃபர்ஹானா உண்மையை பேசுவாங்க, வித்யா வீரப்பனும் இதே மாதிரி உண்மையை பேசுவாங்க. அப்படி பேசுற வரைக்கும் உயர்த்தி பேசிக்கிட்டு இருக்கிற கார்த்திகா கிட்ட தான் இந்த விஷயத்த நான் பேச போறேன். அந்த முன்ன நாயி அதுக்கப்புறம் இந்த முதல் மனைவிய இப்ப தெரியாதுன்னு சொன்னான். எத்தனை வருஷமா அவங்கள எனக்கு தெரியாதுன்னு சொன்னா? 14 வருஷமா தெரியவே தெரியாதுன்னு சொன்னான். தெரியாதுடா, எனக்கு தெரியாதுடா, என் அப்பா பேர் தெரியாதுடா, பொண்டாட்டி பேர் தெரியாதுடா, லாட்ஜ்ல இருந்து அப்படியே போயிட்டா, கூட்ஸ் வண்டி ஏறி அப்படியே போயிட்டா. 7 முறை கருக்கலைப்பாமா. சரி, அது எதுக்கு நாம சொல்லிட்டு, அதை கூட அவனே தாங்க பெருமையா சொன்னான். 7 முறை ஒரு வருஷத்துல கருக்கலைப்புன்னா அப்ப நான் தானே வீரமான ஆண்மகன் அப்படின்னு நம்ம கண்டென்ட்டுக்கு வந்துருவோம். அந்த முன்னநாயி இப்படி 14 வருஷமா தெரியாதுன்னே சொல்லிக்கிட்டு இருந்த இந்த முன்னநாயி இந்த கொஞ்ச நாள்ல எனக்கு தெரியும், நாங்க 2 பேரும் ரொம்ப லைக் பண்ணி கொஞ்சம் அட்டாச்சா இருந்துட்டு அப்புறம் டிட்டாச் ஆயிட்டோம். கட்டிக்கிறியான்னு கேட்டதே தப்புன்னா கட்டிக்கிறேன்னு சொல்லி வாக்க கொடுத்துட்டு கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் பண்றதெல்லாம் பண்றதுக்கு பேரு என்ன கார்த்து? தமிழர் மரபா கார்த்து? அதைத்தான் அந்த மொன்னநாய் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க கார்த்து. என்ன கார்த்து, மொன்னநாய் பண்ணா மட்டும் சந்தோஷமா வாழாட்டுறீங்க? அது சரி, மொன்னநாய்க்கே வாழ இல்லை, உங்களுக்கு எப்படி வாழ இருக்கும்? சரி, தலையாட்டுறீங்க. அதுக்கப்புறம் சொன்னா முதல் மனைவி, அதாவது இவர் முதல் அட்டாச் ஆகி அப்புறம் டிட்டாச் ஆனார்ல, அதாவது விரும்பி அந்யோன்யமா கிட்டத்தட்ட லிவிங் டுகெதர்ல. உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொன்னா புரியாது, தமிழ்ல சொல்றேன், பாட்டாவே படிச்சிடுறேன். அந்த முன்னநாயும் அந்த முதல் மனைவியும் வாழ்ந்த வாழ்க்கைய யாயும் யாயாகியரோ எந்தையும் நொந்தையும் எம்முறை கேளீர் செம்புல பெயர் நீர் போல் அன்புடைய நெஞ்சம்தான் தாம் கலன் தனவே யாயும் யாயாகீரோ எந்தையும் நுந்தையும் முறை கேளீர் செம்புல பெயர் நீர் போல் அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனவே. அப்படி வாழ்ந்த மானத்தமிழன். அப்படி சொன்னா உங்களுக்கு புரியாது, பட் ஆப்ஷன் சி மொன்னநாயின் வந்திருக்குது. பட் மை சாய்ஸ் இஸ் சில்றப்பையன். அவங்க அப்பனோட சாய்ஸ் சைமன். கார்த்து, யோர் சாய்ஸ் எங்களை செந்தமிழன் சீமான். அவனே தான் சொல்றான் பாலியல் தொழிலாளியாமா. பாலியல் தொழிலாளின்னு சொன்னா உங்களுக்கு புரியாது கார்த்து, ஏன்னா உங்களுக்கு தான் காது கேட்காதே. ஏன்னா உங்களுக்கு தேப்பையன் சொன்னாலே பிக்காளி பையன்னு தானே கேட்கும். அதனாலதான் சொல்ற பாலியல் தொழிலாளின்னா தாசி. முதல் மனைவிய தாசின்னு சொன்ன ஒருத்தர் சமூகத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பெண் எல்லா தாசிகளுடைய வாழ்வையும் மாத்தினாரு. யாரு? எங்க நாகம்மையார். தெய்வம்னு சொல்லக்கூடாது கார்த்தோ, இல்லைன்னா சொல்லிடுவேன் தெய்வம்னு. தெய்வமா தானே எங்க நாகம்மையார நாங்க பார்க்கணும், சொல்லக்கூடாதுங்கிறதுனால சொல்லாம இருக்கேன். அப்புறம் இந்த மகளை கல்யாணம் பண்ணாங்கல்ல இந்த வயசான கிழவன், அப்பா கூப்பிட்டவங்க கிட்ட மகளே என்ன கட்டிக்கிறியான்னு கேட்டார்ல கார்த்தோ. அவரு என்ன கட்டிக்கிறியான்னு கேட்கவே இல்லை கார்த்தோ. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த சூத்திர பசங்களுக்கு அம்மாவா இருக்கியான்னு கேட்டாரு. புரிஞ்சுதா புரியலையா? எங்களுக்கு அவரு தந்தை. எங்க தந்தைய கல்யாணம் பண்ணதுனால மணியம்மையார் எங்களுக்கு தாய். எனக்கு பொண்டாட்டியா இருன்னு அவர் கேட்கவே இல்லை. இன்னைக்கு படிச்சு முன்னேறிட்டு இருக்கிற என் பிள்ளைங்களுக்கு அம்மாவா இருந்தா சொன்னாரு. அம்மாவா தான் அவங்க இருந்தாங்க, அன்னை மணியம்மையார். இதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரிய போறது இல்ல கார்த்தோ. எங்க மணியம்மையார் ஒரு நாளும் பெரியாருடைய கழுத்தை பிடிச்சிட்டு கொள்ளையில இத்தனை பொம்பளைங்க இருக்கும்போது உனக்கு போய் அந்த மூஞ்சிதான் கிடைச்சுதான்னு கேட்டதில்லை. அப்புறம் தோழர்கள்லாம் என்ன மன்னிச்சிருங்க, நான் ஏதோ நம்ம பெரியார இந்த மொன்னநாய் கூட கம்பேர் பண்ணி பேசுறியேன்னு திட்டிராதீங்க. கண்டிப்பா இல்லைங்க, கம்பேர்லாம் பண்ணல. அப்படி பண்ணிட்டேன்னா என்ன நானே செருப்பு கழட்டி அடிச்சுக்கணுங்க, அவ்வளவு மோசமாவா போயிட்டோம் நம்ம. இந்த கார்த்துக்கு சில விஷயங்கள் புரியல, அது சொல்றதுக்கு தான் முயற்சி பண்றேன். ஏன்னா கார்த்துக்கெல்லாம் சொல்ற மாதிரி சொன்னாதான் புரியும். கார்த்து மகள் வயசு கரெக்டா? இந்த வார்த்தைய சொல்றதுக்கு எனக்கு சங்கடமா தான் இருக்கு. ஆனா கார்த்திகா மாதிரியான நாட்களுக்கு புரியணும் தான் சொல்றேன். கயல்விழியோட அம்மா என்ன மன்னிச்சிருங்க. கயல்விழி நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. உங்களை குறிப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக குறிப்பிடல. இந்த மொன்னநாயி சில்ற பையன் சைமனுக்கு விடோவை கல்யாணம் பண்ணணும் தான் ஆசையாமா. அதாவது கைம்பெண், கணவனை இழந்த பெண்ணை கல்யாணம் பண்ணணும் தான் ஆசை.
இவன் வயசுக்கு, இவனோட வயசுக்கு, இவனோட கொள்கையின்படி இவன் கல்யாணம் பண்ணணும்னா கயல்விழியோட அம்மாவை தான் கல்யாணம் பண்ணி இருக்கணும். ஏன்னா அந்த அம்மாவை விடவே இவனுக்கு வயசு ஜாஸ்தி. ஆனா இந்த மொன்ன நாயி, இந்த சில்ற பையன் சொத்துக்கு ஆசைப்பட்டு மகள் வயசுல இருக்கிற பிள்ளைய கல்யாணம் பண்ண பிக்காளி பையன் இவன் தான். பிக்காளி பையனா உங்களுக்கு மாத்தி கேட்குமா அப்படின்னு நினைக்கிறேன். எதுக்கு வேண்டி? எல்லாம் சொத்துக்கு வேண்டி. கல்யாணத்துக்கு அப்புறம் 85 ஏக்கரை கேட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறான் இந்த பிக்காளி பையன். பிக்காளி பையனா உனக்கு எப்படி கேட்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் கார்த்திகா. இப்ப யாரை கூப்பிட்டீங்க? திகாவையா திமுகவையா? நான் இயக்க அரசியலில் திகா, நேரடி ஓட்டு அரசியலில் திமுக. இந்த மாதிரி கார்த்திகாவோட பேச்சுக்கும் கார்த்திகா மாதிரியான சில அவங்களுக்கும் பதில் சொல்லணும்னா நாம எல்லாரும் ஓரணியில் திரண்டு நின்னே ஆகணும். ஓரணியில் தமிழ்நாடா நின்று திமுகவை வெற்றி பெற வைக்கணும். அப்புறம் ஃபைனல் பஞ்சு கார்த்து, நீங்க இப்ப யாரை குஷிப்படுத்தணுங்கிறதுக்காக இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்களோ அந்த மொன்ன நாயி பணத்துக்கு வேண்டி மாத்தியும் பேசுவான். மூவலூர் ராமாமிர்த அம்மையார் படிங்க கார்த்து. இன்னைக்கு ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறீங்கல்ல, கோச்சுக்காதீங்க, மன்னிச்சிருங்க. மனசுல இருந்த வலியோட தான் பேசியிருக்கேன். கட்டிக்கிறையான்னு கேட்கல, என் பிள்ளைங்களுக்கு அம்மாவா இருக்கியான்னு தான் கேட்டாரு. அவரோட பிள்ளைங்க யாரு தெரியுமா? சூத்திர பசங்க தான். ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, அடிமைப்பட்டு கிடந்த எல்லா மக்களுக்கும் அன்னையா இருந்த எங்க மணியம்மையாரையும் எங்கள் தாய் நாகம்மையாரையும் நன்றியோட நினைத்து பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.